குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 8ஆம் வகுப்பில் இயல் 5 உடைய உரைநடை பார்க்க போகிறோம்ப்பா. சரியா? இது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கலைகள் ஒரு சிலதெல்லாம் நம்ம தொழில் நினைப்போம். ஸோ தொழிலோடு சேர்ந்த கலைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த உரைநடையில் பார்க்க போகிறோம். நாட்டுப்புற கைவினை கலைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? முன்னாலேயும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். கண்ணுக்கும் கருத்துக்கும் மகிழ்ச்சி அளித்து நற்பண்புகளை வளர்ப்பது கலைகளின் இயல்பாகும். கலையோட இயல்பு என்ன அப்படின்னா, கண்ணுக்கு மட்டும் இல்லாமல் பார்க்க அழகாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் கருத்துக்கும் இது எப்படி செஞ்சுருப்பாங்க, ஸோ இது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நம்மளுடைய சிந்தனைக்குள்ள ஒரு கருத்துக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது எதுனா இந்த கலை தான். மேலும் அவை தொன்மையான பண்பாட்டு கூறுகளையும் எடுத்து காட்டுகின்றன. அன்றாட பயன்பாட்டுக்காக அழகிய பொருள்களை தொழில் முறையில் உருவாக்கும் கலையை கைவினை கலை எனலாம். இன்னைக்கு அழகிய பொருட்களை எல்லாத்தையும் தொழில் முறையில் உருவாக்கக்கூடிய கலை தான் கைவினை கலை. அந்த கலையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கல்லூரி மாணவி மலர்விழி, அவளுடைய தம்பி அமுதன், நண்பர்கள் சையது, சாலம்மன் ஆகியோர் கைவினை பொருட்கள் கண்காட்சி அரங்குக்குள் நுழைகின்றன. இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து, அக்கா தம்பி எல்லோரும் சேர்ந்து ஒரு கண்காட்சி அரங்குக்குள்ளே போகிறாங்க. அப்போ அமுதன், மலர்விழியோட தம்பி தான் அமுதன். அடே அப்பா, எத்தனை அரங்குகள், எவ்வளவு அழகான பொருள்கள். சையது, எல்லாவற்றையும் ஓடி ஓடி பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது. உடனே மலர்விழி சொல்கிறா, அவசரம் வேண்டாம், ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இதோ இந்த மண்பாண்ட அரங்கை முதலில் பார்ப்போம். உடனே பொறுப்பாளர்னா யார், அங்கே இருப்பாங்கள்ல, நம்ம உள்ளே போகிறப்போ வாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம அவங்கக்கிட்ட கேட்கலாம். ஸோ அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, உலகின் பழமையான கலைகளில் ஒன்றாகிய மண்பாண்ட கலை அரங்கு உங்களை வரவேற்கிறது. சாலமன், என்ன உலகின் பழமையான கலைகளில் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின், இது என்ன ரொம்ப பழைய கலையா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அடுத்து பொறுப்பாளர், ஆமாம், மிகவும் பழமையான கைவினை கலைகளுள் கைவினை கலைகளுள் ஒன்று மண்பாண்ட கலை. சிந்து சமவெளி அகழாய்வில் பானை ஓடுகள் கிடைத்துள்ளன என்பதை படித்திருப்பீர்கள். இப்போ சிந்து சமவெளி, ஹரப்பா சமவெளி அப்படிலாம் சொல்லுவாங்க, மொஹஞ்சதாரோ இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்போ அந்த சிந்து சமவெளியில் பார்த்திங்கன்னா பானை ஓடெல்லாம் கிடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம படிச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர் தெரியும். அங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்த அந்த தாளிகள், பெரிய பெரிய இந்த அரிசி இதெல்லாம் போட்டு வைக்கிற அந்த தாளி அதெல்லாம் கிடச்சிச்சு. நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூரில் கலை அழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் இப்போ நடந்துட்டுருக்கல அகழாராய்ச்சி, இப்போ கூட ரொம்ப நீளமான அந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அது என்னது, நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின கிணறு இந்த மாதிரிலாம் எல்லாமே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏராளமான சுடு பொருட்கள் கிடைத்துள்ளன. இவை எல்லாம் தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகள் ஆகும். இது கீழடியில் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளவு முன்னோர்கள் எவ்வளவு மண்பாண்ட பொருட்களை பயன்படுத்தினாங்க அப்படின்றத இன்னும் செஞ்சிட்ருக்காங்க. அது இன்னும் கூட கம்ப்ளீட் ஆகலை, இன்னுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உடனே சையசுரா, ஐயா, மண்பாண்டம் என்றால் பானை, சட்டி ஆகியவை தானே அப்படின்னு சொல்கிறார். இங்கே பாருங்கள், குடம், தோண்டி, கலயம், கடம், மூடி, உலக்கு, அகல், உண்டியல், அடுப்பு, தொட்டி என்று எத்தனை பொருட்கள் இருக்கின்றன பார்த்தீர்களா? இவைகளெல்லாம் சுத்தமான களிமண்ணால் செய்யப்பட்டவை. இப்போ நம்ம எல்லா களிமண்ணையும் எடுத்து நம்ம செய்ய முடியாது, அதுக்குன்னு சில வரன்முறை இருக்குது. அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது எல்லாமே இருக்குது. நம்ம அதை இப்போ பார்ப்போம். பாருங்கள், குளங்கள், ஆற்றங்கரைகள், வயல்வெளிகள் ஆகிய இடங்களில் இத்தகைய களிமண் கிடைக்கும். நல்ல களிமண் கிடைத்தால் உடனே பாண்டங்கள் செய்து விடலாம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு மலர்விழி கேட்குறான். உடனே பொறுப்பாளர், அப்படி உடனே செய்துவிட முடியாது. பள்ளம் தோண்டி அதில் களிமண்ணை நிரப்ப வேண்டும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பள்ளத்தை தோண்டி அதில் களிமண்ணை நிரப்பணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் முழுவதும் ஊற வைக்க வேண்டும். ஒரு நாள் முழுவதும் அந்த களிமண்ணை நல்லா ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட அளவில் மெல்லிய மணல், அதாவது சலிச்சிருப்பாங்க,
அப்படியேவும் மாவாக இருக்கும். எந்த ஒரு மணலும் இருக்காது. மணல்னா தெரியும், மண்ணுனா தெரியும். மணல்னா கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்குது, மணல்னா கொஞ்சம் வலுவலுன்னு இருக்குது. சரியா? அந்த மாதிரி அல்லது சாம்பல் இதை கலந்து என்னென்னா பக்குவப்படுத்துவாங்க. இதுதான் பானை செய்யும் சக்கரம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த சக்கரம் தான் வந்து பானை செய்வது. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா நடுவில் களிமண்ணை இதில் பாருங்கள். இதை நாங்கள் திருவை என்போம். 1 மார்க்கில் கேட்கலாம். பானை செய்யும் சக்கரத்திற்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். திருவையை வேகமாக சுழல் செய்து அதன் நடுவில் களிமண்ணை அதாவது மண்ணை வைத்து கையால் அணைத்து பிடித்து மண்பாண்டங்களை உருவாக்குவோம். உரிய வடிவம் அவங்க தேவையான வடிவம் வந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா நூல் அடிப்பகுதியை எடுக்கணும்ல, அறுத்து உடனே அதை அப்படியே எடுக்க முடியாது. நூல் இல்லாட்டினா வந்துட்டு ஊசியை வச்சுக்குவாங்க மெல்லிசா. அப்படி இது பண்ணோடனே அப்படியே தூக்கிறது எடுத்து. அங்கிருக்கும் உதவியாளர் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை செய்து காட்டுகிறார். அங்கே இருக்கிறவங்க அதை எப்படி செய்யணுன்றது முதல் வந்து அந்த இதில் வந்து சொல்லி காமிச்சிடுறாங்க அந்த எக்ஸிபிஷனில். அடுத்து பொறுப்பாளர். பானை செய்தலை பானை வனைதல், அண்டர்லைன். பானை வனைதல் அப்படின்றது தான் கரெக்டு. பானை செஞ்சாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ பானை வனைதல். வனையப்பட்ட பானைகள் ஓரளவு காய்ந்ததும் தட்டு பலகையை கொண்டு தட்டி, அதாவது இப்போ கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்குள்ள அதெல்லாம் உள்ளே கை வச்சுக்குவாங்க. இப்படி எல்லா பக்கம் சட்டுன்னு தட்டுவாங்க. தட்டினா அந்த பானை வந்து சேஃபில் நல்லா ஒரு நெளிவு சிலிவு இல்லாமல் நல்லா வலுவலுன்னு ஒரே பதமாக இருக்கும். பானையின் அடிப்பகுதியில் இருக்கும் ஓட்டையை மூடி பானையை முழுமையாக, அதாவது அந்த ஓட்டையை மூடி என்ன பண்ணுவாங்கன்னா பானை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பிறகு உருட்டுக்கள் கொண்டு தேய்த்து பானைகளை மெருகேற்றுவோம். என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கொஞ்ச நேரம் அந்த மண் வந்து நல்லா இறுக பிடிக்கின்றதுக்காக அடுப்பில் இது பண்ணுவாங்க. கங்கு வச்சு தீ வச்சு அந்த பானையை வந்து ஒரு பதப்படுத்துவாங்க. அப்படின்னா தான் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா லைட்டாக தண்ணி ஊற்றினாலும் என்ன ஆயிரும், களிமண் தானே கரைஞ்சிரும்ல, அதை பக்குவப்படுத்தணும்ல, அதுதான் அந்த மெருகேற்றுறது. எங்கள் ஊரில் பாட்டி மண்பாண்டங்களில் தான் சமையல் செய்வார். உடனே அவங்க பொறுப்பாளர் சொல்கிறாரு, மண்பாண்டங்களில் சமையல் செய்தால் உணவு நல்ல சுவையுடனும் உடல் நலத்திற்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மண்பானையில் வச்ச தண்ணீர் எப்போயுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச ஐஸ் வாட்டர் மாதிரி நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட இது வந்து குறைஞ்சி போச்சு. காரணம் அது வந்து எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவசர உலகமாயிருச்சு. அதனால் நம்ம பொறுமையாக கழுவி அதெல்லாம் பண்ணணும். இப்போ அந்த சூழ்நிலை நம்ம எல்லாருமே வந்துட்டு அம்மாவும் சரி எல்லாருமே பணிக்காக போகிற அந்த அவசரத்தில் இருப்போம். அதெல்லாம் வந்து ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். அதனால் இப்போ யாருமே அதை விரும்புகிறதில்ல. ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா திருவிழாக்களில் சமய சடங்குகள்லையும் மண்பானைகளை பயன்பட்டு வருவது சற்று ஆறுதல் அளிக்கிறது. இந்த மண்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி நிலை தான் சுடுமண் சிற்பக்கலை. சுடுமண் சிற்பக்கலை அப்படின்னா இது உருவங்களாக செய்கிறது. அதை வந்து சிற்பக்கலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மண்பானை கலை. இந்த பானை இந்த மாதிரி பயன்படுத்துகிற பொருட்கள் செய்கிறது. உருவ சிலைகளாக செய்கிறது வந்து சுடுமண் சிற்பக்கலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்க்கலாம். அதாவது டெரக்கோட்டா அப்படின்ற ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கள்ல, அது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், அதுவே தான். இந்த அரங்கின் அடுத்த பகுதிக்கு வாங்க, அவற்றை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பொறுப்பாளர் கூப்பிட்டு போகிறாரு. அடுத்த பகுதிக்கு செல்கிறாங்க. அங்கே சிற்பங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு, அடடா எவ்வளவு சிற்பங்கள்! இங்கும் மனித உருவங்கள் மட்டுமல்லாமல் விலங்குகள், பறவைகள், பொம்மைகள், அலங்கார வடிவங்கள் என பல வகையான சிற்பங்கள் உள்ளனவே அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் சொல்கிறான். உடனே பொறுப்பாளர் சொல்கிறாரு, ஆமாம், மண்பாண்டங்களை போன்றே களிமண்ணால் செய்யப்பட்ட சூளையில் சுட்டி எடுக்கப்படுபவை தான் சுடுமண் சிற்பங்கள். சுடுமண் சிற்பங்கள் என்றால் என்ன? மண்பாண்டங்களை போன்றே களிமண்ணால் செய்யப்பட்டு சூளையில் இட்டு எடுக்கப்படுபவை சுடுமண் சிற்பங்கள் ஆகும். தமிழர்கள் பழங்காலத்தில் இருந்தே சுடுமண் சிற்பக்கலையில் சிறந்து விளங்கியுள்ளனர். சுடுமண் சிற்பக்கலைக்கு சிற்பங்கள் வண்ணங்கள் பூசுவதும் தொன்று தொட்டு இருந்து வரும் வழக்கமாகும். பெரிய மாளிகைகளிலும் கலை அரங்குகளிலும் இவை போன்ற சுடுமண் சிற்பங்களை அழகுக்காக வைத்திருப்பார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கோயில்ல எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா குதிரை இருக்கும். அடுத்து பாருங்கள், முன்பெல்லாம் சிற்றூர்களில் உள்ள கோயில்களில் மட்டுமே இவற்றை காண முடியும். இப்போது கலைப்பொருளாக அழகுக்காக பல இடங்களிலும் பயன்படுத்துகின்றன. உடனே அமுதன் சொல்கிறான், எங்கள் ஊர் கோயிலில் இவை போன்ற ஏராளமான குதிரை சிற்பங்கள் இருக்குது, அது எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே பொறுப்பாளர் சொல்கிறார்,
மக்கள் வந்து தங்களோட மனசில் நிறைவேறிடுச்சுன்னா குதிரை சிற்பம் வைப்பாங்க. அது வந்து அப்படி வேண்டிக் கொள்வதும் உண்டு. அந்த மாதிரி வச்சவை தான் அங்கே இருக்கக்கூடிய நிறையா பொம்மைகள். சில வந்து பெரிய குதிரையாக 2 குதிரை மட்டும் இருக்கும். அது வந்து கோவில் நிர்வாகம் சார்பாக வைக்கிறது. சரியா, கோவிலில் அந்த கருவறையில் இருக்க சாமிக்காக வைக்கிறது. மற்ற நிறையா இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி மக்கள் வந்து வேண்டிட்டு வச்சது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து, மண்ணால் உருவாகும் அழகிய கலை பற்றி சிறப்பாக சொன்னீர்கள். மிக்க நன்றி ஐயா. நாங்கள் பிற கைவினை அரங்குகளையும் பார்த்துவிட்டு வருகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவர்கள் அடுத்துள்ள மூங்கில் அரங்கிற்கு செல்கிறாங்க. அரங்கின் பொறுப்பாளர் வந்து அவங்கள வரவேற்கிறாங்க. மூங்கில் கூடைகளும் ஏணிகளும் மட்டும்தான் செய்வார்கள். அதாவது மூங்கிலால் என்ன பண்ணுவாங்கன்னா கூடையும் ஏணியும் தான் செய்வாங்கன்னு பார்த்தோம். ஆனால் அது அந்த எண்ணம் வந்து தவறு அப்படின்றத இங்கே வந்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மூங்கிலை கொண்டு பல வகையான கைப்பொருட்கள் கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன. பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. மட்டக்கூடை, தட்டுக்கூடை, கொட்டுக்கூடை, முறம், ஏணி, சதுரத்தட்டி, கூரைத்தட்டி, தெருக்கூட்டும் துடைப்பம், மாடுகளுக்கான மூஞ்சி பெட்டி, பழக்கூடை, பூக்கூடை, பூத்தட்டு, கட்டில், புல்லாங்குழல், புட்டுக்குழாய், கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய். இந்த மாதிரி எத்தனையோ பொருட்கள் மூங்கில் மூலம் உருவாகுகின்றன. சுருக்கமாக சொன்னால், பிறந்த குழந்தைக்கு விளையாட்டு பொருட்கள் முதல் இறந்தவரை எடுத்து செல்லும் பாடை வரை மூங்கில்கள் செய்யப்படுகின்றன. இது எல்லாத்துக்குமே மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எல்லாத்துக்குமே மூங்கில் பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்பெல்லாம் திருமணத்தின் போது துணிகள், பழங்கள், பலகாரங்கள் முதலியவற்றை வைத்து கொடுப்பதற்கு சீர்குடைகளை பயன்படுத்துவார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது நம்ம முன்னாடி வந்து என்ன பண்ணிடுவோம், இந்த திருமண சடங்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொருட்கள்லாம் சீரெல்லாம் வச்சு கொடுக்குறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் கடவுள் வழிபாட்டின் போது வெற்றிலைப்பாக்கு, பூ, பழம் போன்றவற்றை முறத்தில் வைத்து படைக்கும் வழக்கமும் சில பகுதிகளில் இருந்தது. அவையெல்லாம் இப்போது வழக்கொழிந்து விட்டன. இந்த பக்கம் பிராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, தெரிந்து கொள்வோன்றதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில் என 3 வகை மூங்கில்கள் உண்டு. அவற்று கூட்டு முகில்களை கைவினைப் பொருட்கள் செய்வதற்கு ஏற்றவை. அடுத்து, கோரைப்பாய் அரங்குக்கு செல்றாங்க. பாய் என்பது படுக்க பயன்படுது, அதில் வேறு என்ன சிறப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். யாரு? சையது கேட்க. உடனே பொறுப்பாளர், பாய்களில் பல வகை உண்டு. குழந்தைகளை படுக்க வைப்பது தடுக்குப்பாய். கவனிங்க, ஒவ்வொன்று. குழந்தைகளை படுக்க வைப்பது தடுக்குப்பாய், உட்கார்ந்து உண்ணவது பந்திப்பாய், உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணைப்பாய், திருமணத்துக்கு பயன்படுவது கட்டுப்பாய், பட்டுப்பாய். சரியா, திருமணத்துக்கு பயன்படுத்துறது வந்து பட்டுப்பாய், இஸ்லாமிய தொழுகைக்கு பயன்படுத்துறது தொழுகைப்பாய். இப்படி பல வகை பாய்கள் இருக்கு. இங்கே உள்ள பாய்களை பாருங்கள். முற்காலத்தில் பாய்மர கப்பலை பயன்படுத்தப்பட்ட கூட இது இந்த பாய் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாய்மர கப்பல் தெரியும்ல, கடலில் வந்துட்டு குறைந்த நபர்களே போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் பாய்மர கப்பல். இதனை புறநானூறு கூம்போடு மீப்பாய் களையாது என்னும் அடியால் குறிப்பிட. அப்போ அந்த காலத்துலேயும் மூங்கில்களை வந்து இந்த பாய்மரங்களை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்றத இந்த புறநானூறு செய்யுள்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா, அடுத்தது, திருமணத்திற்கு பயன்படுத்தும் பட்டு பாய்களில் மணமக்கள் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதை பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர்விழி சொல்லுவோம். அதே மாதிரி தான் இப்பயுமே வந்துட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த மாதிரி செய்வாங்க. குத்து விளக்கு, இப்போ அந்த காலம்லாம் பார்த்தீங்கன்னா பீரோ, இந்த மாதிரி மர பீரோ இதுலெல்லாம் கூட இருக்கும். குத்து விளக்கு, மயில், பூக்கள் போன்றவையும் வழிபாட்டு சின்னங்களும் கூட பாய்களில் இடம்பெறுவதும் பாய் பின்னுவதும் சிறந்த கலையாகும். அது உண்மையிலே ரொம்ப சிறந்த கலை தான். ஒரு உருவத்தை கொண்டு போய் இன்னொரு இதில் பதிக்கிறன்றது ரொம்ப அருமையான கலை. அடுத்து பாருங்க, பனையோலை அரங்குக்கு செய்கிறாங்க. பனையோலைன்னா தெரியும்ல, பனையோலைனாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது ஓலைச்சுவடி தான். ஆம், பழந்தமிழர் இலக்கியங்களை எல்லாம் நமக்காக பாதுகாத்து வைத்திருந்தவை பனையோலைகள் அல்லவா? அது மட்டுமல்லாமல் பனையோலைகள்லாம் பல வகையான பொருட்கள் உருவாகின்றன. இவற்றை எல்லாம் பாருங்கள். அதாவது கிளுகிளுப்பை, பொம்மை, பொருட்களை வைத்துக்கொள்ள உதவும் கொட்டான், பெரிய கூடை, சுளகு, விசிறி, தொப்பி, ஓலைப்பாய் என்றெல்லாம் பனைமட்டையின் நாரிலிருந்து கயிறு, கட்டில், கூடை
போன்றவை செய்யப்படுகின்றன. பனைமரம் தோற்றத்தில் மட்டுமல்லாமல் பயன்வருவதிலும் மிக உயர்வான மரம்தான் அப்படின்னு சொல்லிட்டு மலர்விழி சொல்கிறான். அடுத்து பிரம்பு கலைக்கு அரங்குக்குள்ளே போகிறாங்க. பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன, வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பாளர் கூப்பிட்றாரு. குழந்தைகளுக்கான தொட்டில், பெரியவங்களுக்கான கட்டில், ஊஞ்சல், நாற்காலி, மேசை, பூக்கோடை, பழக்கூடை, இடியாப்பத்தட்டு, அர்ச்சனைத்தட்டு, வெற்றிலை பெட்டி என பல வகையான பொறுப்புகள். இந்த பிரம்பு அப்படின்ற என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொடி. இந்த வேறு கொடி மாதிரி போகும். அந்த இதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை பதப்படுத்தி அதை வந்து சூடு பண்ணுவாங்க. சூடு பண்ணோன்னா அது நமக்கு தேவையான அந்த வளைவு நெளிவுகளுக்கு தகுந்தாப்புல இதாயிடும். ஆனதுக்கப்புறம் அதை வந்துட்டு மறுபடியும் குளிர்ச்சிப்படுத்துறதுக்கு தண்ணியில் போடுவாங்க. அடுத்து இப்போ பாருங்கள், பிரம்பு ஒரு தாவரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மலர்விழி கேட்குறான். அதை எப்படி உலோகம் போல வளைத்து பொருட்களை செய்ய முடிகிறது அப்படின்னு சொல்லி கேட்டோம். பொறுப்பாளர் சொல்கிறான், அதுதான் பிரம்பின் சிறப்பு. முதலில் பிரம்பினை நெருப்பில் காட்டி சூடுபடுத்துவோம். சூடான பிரம்பை நட்டு வைத்திருக்கும் 2 கடப்பாறைகளுக்கு இடையே செலுத்தி வளைப்போம். அது வேண்டிய வடிவத்தில் கம்பி போல வளையும். பின்னர் அதனை தண்ணீரில் நனைத்து வைத்து விட்டால் அப்படியே நிலைத்துவிடும். பிறகு அவற்றை இணைத்து சிறு ஆணிகளை அரைந்தும் சிறு பிரம்பு இலைகளை கொண்டு கட்டியும் தேவையான பொருளாக மாற்றுவோம். பிரம்பு மிகவும் குளிர்ச்சியானது. எனவே அதில் அமர்வதும் படுப்பதும் உடல் நலத்துக்கு நல்லது. மேலும் பிரம்பு பொருட்கள் வீட்டுக்கு அழகையும் கொடுக்கும். இப்போ இது வந்து ஒரு கொடி. ஸோ அந்த கொடியை அந்த வேரத்தை என்ன பண்ணியிருக்காங்க, தேவையான வடிவத்துக்கு வளைச்சு அதை பதப்படுத்தி செய்கிறாங்க. அடுத்து இங்கே தெரிந்து கொள்வோம்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரம்பு என்பது கொடி வகையை சேர்ந்த தாவரம். இதன் தாவரவியல் பெயர் கலாமஸ் டொராங்க் என்பதாகும். இது நீர் நிறைந்த வாய்க்கால் வரப்புகளிலும் மண் குகைகளிலும் செழித்து வளரும். தமிழகத்தில் இப்போது இது அருகிவிட்டது. ஆனால் நம்ம தேவைக்காக மற்றவங்க கிட்ட இதை நமக்கு இப்போ அஸ்ஸாம், அந்தமான், மலேசியா ஆகிய இடங்களில் வந்து நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து மலர்விழி, இந்த கண்காட்சிக்கு வந்ததன் மூலம் நாட்டுப்புற கைவினை கலைகளை பற்றி நாங்கள் புதிய செய்திகளை அறிந்து கொண்டோம். மிகவும் நன்றி ஐயான்றாங்க. பொறுப்பாளர் சொல்கிறாரு, இவை மட்டுமல்ல, மண் பொம்மைகள் செய்தல், மர பொம்மைகள் செய்தல், காகித பொம்மைகள் செய்தல், தஞ்சாவூர் தட்டு செய்தல், சந்தன மாலை, ஏலக்காய் மாலை செய்தல், மாட்டு கொம்பினால் கைவினை பொருட்கள், கலைப்பொருட்கள் செய்தல், சங்கு, கிளிஞ்சல் போன்றவற்றால் பொருட்கள் உருவாக்குதல் என இன்னும் பல வகையான கைவினை கலைகள் உள்ளன. இவற்றை பற்றி அறிந்து கொண்டால் மட்டும் போதாது, இவை போன்ற கைவினை பொருட்களை வாங்கி பயன்படுத்துவதன் மூலம் அவற்றை உருவாக்கும் கலைஞர்களையும் நம்ம என்ன பண்ணணும், ஊக்குவிக்கணும். அவங்களையும் நம்ம மோட்டிவேட் பண்ணணும். அப்படி செய்தால் சுற்றுச்சூழலை மாசடையாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். உடனே மலர்விழி, அப்படியே செய்கிறோம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. ஸோ இந்த லெசன்லேருந்து நம்ம என்னப்பா தெரிஞ்சுக்கிட்டோம், ஸோ நம்ம ஒரு பொருள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த பொருள் எந்ததுல இருந்து கிடைச்சது, அதுக்கு யாரெல்லாம் வந்துட்டு உதவி செஞ்சுருக்காங்க, இதோட சிறப்பு என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எத்தனையோ கலைகள் வந்துட்டு இன்னும் இருக்குது. அதை ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை செய்கிறவங்களையும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணணும். அவங்கள வந்து ஊக்குவிக்கணும். இன்னும் நீங்கள் அழகாக செஞ்சுருக்கீங்க, உங்களோட கற்பனையே தனி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் புதுசாக செய்யணுன்ற ஆர்வம் வரும். ஸோ இந்த லெசன்லேருந்து நம்மளுடைய முன்னாடி இருந்த கைவினை கலைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த லெசன் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். மிஸ்ஸு சொன்னதெல்லாம் முக்கியமான வேர்டெலாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ஓகேவா?